மிடில் ஈஸ்ட்ல திரும்பவும் போர் பதட்டம். அதாவது சிரியால இப்பதான் ஓரளவுக்கு செட்டில் ஆகுற மாரி இருக்கு. இப்ப அடுத்தது ஈராக்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, செட்டில் பண்றதுக்கான வேலைகள ரெடி பண்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, இந்த ஈராக்கு, சிரியால சில பகுதி, ஈராக்ல சில பகுதி, அ ஈவன் துருக்கியில கூட சில பகுதி, அர்மேனியால சில பகுதி, ஈவன் ஈரான்லேருந்து சில பகுதிகள். ஸோ இதெல்லாம் எடுத்து ஒரு நாடு குர்திஸ்தான் அப்படிங்கிறத உருவாக்கிடலாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இப்போதைக்கு துருக்கி கூட அவங்களால சண்டை பிடிக்க முடியாது. ஏன்னா, இல்லாத நாட்ட வச்சுட்டு கிளைம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஈராக்லயும் சண்டை பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால குர்திஸ்தான், குர்தின மக்கள், குர்து அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இணைஞ்சு ஒரு நாட உருவாக்கிடலாமா இந்த மிடில் ஈஸ்ட்ல அப்படிங்கிறத ட்ரை பண்றாங்க. இது இஸ்ரேலோட இன்னொரு வெர்ஷன் அப்படிங்கிற போலயும் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா, இந்த குர்தின மக்களுக்கு ஆதரவு குடுக்கறது, அடைக்கலம் குடுக்கறது, ட்ரெய்னிங் குடுக்கறது, ஆ ஆத ஆயு ஆயுதங்கள் குடுக்கறதுன்றது எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, தலைமை தாங்கிறது அமெரிக்கா. இத்தன நாளா சிரியாலயும் சரி, ஈராக்லயும் சரி தனித்தனியா இருந்தாங்க. பிகேகே அப்படிங்கிறவங்கள சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கிய பொறுத்தவரைக்கும் தீவிரவாத அமைப்பு. இங்க ஈராக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல பஃபர் ஜோன் உருவாக்குறதுக்கும் தனியா வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கி தரப்பு வந்து பஃபர் ஜோன்ல உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல சிக்கல் ஆகுதுன்னா, அவங்க உள்ள வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புரொடெக்டடா வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கி தரப்பு வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா லூஸ் விட்டாங்க அப்படின்னா, இங்க எப்ப பாரு சிவில் வார் இருந்துட்டு இருக்கனால மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கிக்குள்ள வந்துர்றாங்க அகதிகளா. ஸோ அப்படி வர வர அவங்களோட பில்டப் அந்த இடத்துல அதிகமாயிருச்சு அப்படின்னா, நாளைக்கு இதெல்லாம் எங்களோட பகுதி அப்படிங்கிறத கிளைம் பண்ணிருவாங்க இல்லையா? ஸோ அதுபோல ஒரு காரணத்தினால இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சிக்கல்கள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற கேள்விகள் வருது. அதாவது ஈராக்ல வந்து பார்த்தீங்கன்னா, எர்பில் இது வந்து குர்திஸ்தானோட கேபிட்டல்னே சொல்லலாம். ஸோ இந்த ஈராக் பொறுத்தவரைக்கும் இந்த குர்திஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த ஈராக்ல ம மிக முக்கியமா 3 ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து பசானி ட்ரைப் அப்படிங்கிறது போல எனக்கு பேர் கொஞ்சம் கரெக்ட்டா வரல. பர்சானி ட்ரைப். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூலிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குர்திஸ்தான் சொல்லி கிளைம் பண்ணி, ஈராக்ல வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு பகுதி எடுத்து இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுல ஏகப்பட்ட அமைப்புகளும் இருக்காங்க. இவங்க குர்திஸ்தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு, நார்மலா அமெரிக்கானே உங்களுக்கு தெரியும் ஜனநாயகம் தான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு அமைப்பு இருக்காங்க. ஒரு ட்ரைப்னு வச்சுக்கலாமா? ஹெர்கி ட்ரைப் அப்படிங்கிறது போல. இந்த ட்ரைப்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈராக்ல சில நபர், ஈரான்ல சில நபர், துருக்கியில சில நபர்னே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர் பகுதியில அதிக அளவுல வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த ஹெர்கி ட்ரைப் அப்படிங்கிறது போலங்க. இவங்க அடுத்த மெஜாரிட்டியான ஒரு டீம்னு வச்சுக்கங்க. இதுக்கப்புறம் ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்கிறாங்க இல்லையா? அவங்க ஒரு வேளை லூஸ் விட்டாங்கன்னா, இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒண்ணு வேணும்ல அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட். ஏன்னா அவங்க ஊழல் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோரான் பேஸ்டு ஒரு மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. இது ஈரான் ல இருக்கக்கூடிய பிரத்யேகமா இருக்கக்கூடிய மக்கள்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஃபியூச்சர்ல எப்படிலாம் பில்டப் ஆகலாம் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா, இதெல்லாம் எங்களோட பகுதி அப்படின்னு சொல்லி கோரான் போய் வந்து சண்டை பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுல இங்க இருக்கக்கூடிய ட்ரைப். ஏன்னா ஈரான்ல இவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஈரான்ல அதிக அளவுல வாழக்கூடிய மக்கள் தான் இவங்க, இந்த இன மக்கள். சரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2000த்துல தான் வந்து பண்ணா லேட்டஸ்ட்டா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஒரு கட்சி வச்சுக்கிறாங்க. பேட்ரியாட்டிக் யூனியன் ஆஃப் குர்திஸ்தான் பியூகே அப்படிங்கிற ஒரு கட்சி வச்சுக்கிறாங்க. இது என்ன ஆயிப்போச்சுன்னா, நிலத்தகராறு. இவங்களுக்கே இன்னும் நிலம் இல்ல ஃபுல்லா. ஆனா இப்ப குடுத்திருக்க நிலத்திலயும் கூட நிலத்தகராறு இவங்க 3 பேத்துக்குள்ள வந்துருச்சு. இதுல ஹெர்கிக்கும் கொர்கான் அப்படின்ற இந்த இரு அமைப்புகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சண்டை. அதாவது இந்த டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது சில பகுதிகள்ல இந்த உட்பட்டது, இதெல்லாம் இவங்களுக்கு உட்பட்டது, இதுக்குள்ள ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இனிஷியலா இருந்தது. இப்ப இதெல்லாம் யூனிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது போல ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வராங்க. ஆளுகின்ற அரசாங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பெர்சானி ட்ரைப் வந்து பண்ணா கொண்டு வராங்க. இதுக்கு இங்க இருக்கக்கூடிய 2 ட்ரைப்ஸ்ல வந்து பண்ணா சண்டை வந்துருச்சு. இந்த எல்லாத்தையும் அவங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள குடுத்துட்டோம்னா, இவங்களோட பவர் போயிருமே அப்படிங்கிறது போல இவங்களுக்கு ஒரு சண்டை வந்துருச்சு. ஏன்னா இது ஏன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. எல்லா கான்ஃப்ளிக்ட் இப்படித்தான் ஆரம்பிக்குது எல்லா இடங்கள்ல இருந்தும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஹெர்கி கிளான் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா முடியாது. எங்க கிட்ட இருக்கக்கூடிய உரிமைய நாங்க விட்டுக் குடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க தரப்புன்னு சொல்லும்போது, ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு கீழ நெறைய அமைப்பு, இந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த ஆளுங்கலாம் சேர்ந்து வந்து சண்டை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு சில சில அமைப்புகள் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த அமைப்பு முற்றுகையிடுறாங்க. அவங்களுக்கு பிளாக்கேடு போடுறாங்க. இந்த ஹெர்கி ட்ரைபோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு. அந்த ஹெட்ட வந்து அரெஸ்ட் பண்ணியே தீருவோம் அப்படிங்கிறது போல அட்டெம்ப்ட் பண்றாங்க. அட்டெம்ப்ட் பண்றதுனால பயங்கரமான சண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷஸ். இப்ப அந்த குர்திஸ்தான் இல்ல. ஸோ அந்த ஈராக்ல இருக்கக்கூடிய எர்பில் சிட்டி அந்த பகுதி சுத்தி இருக்கக்கூடிய வட்டாரங்கள்ல சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குர்தின மக்களுக்குள்ள இன்னொரு சிவில் வார் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி இருக்கிறது தான். ஸோ இவங்களுக்கு வந்து சிவில் வார் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த கோர்கான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இவங்க வந்து ஈரான் பேஸ்டு ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டு. அவங்களுக்குமே அந்த பியூகே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்குமே இந்த பீப்பிள்ஸ் டெமோக்ராட்டிக் குர்திஸ்தான் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அந்த டெமோக்ராட்டிக் குர்திஸ்தான் பார்ட்டின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிவில் வார் போயிருந்தது முன்னாடி.
ஸோ அதெல்லாம் முன்னாடி நடந்திருந்தது. அதுக்கப்புறம் தான் இது போல செட்டில் எல்லாம் இருந்தாங்க. இப்ப திரும்பி இப்ப வேறு 2 பேத்துக்குள்ள வந்துருச்சு. ஸோ இப்ப இந்த எரிபிள் சிட்டியே ரணகளமாயிட்டு இருக்குது. பயங்கரமான தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எரிபிள் சிட்டியில நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஹெர்கி ட்ரைப் இருக்கிறாங்களே, அவங்க மத்த ட்ரைப் எல்லாம் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட, மத்த ட்ரைப்ல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட உரிமை பறிக்கப்படுது. சின்ன சின்ன குழுக்களா இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்களால எதுவும் செய்ய முடியல. இப்ப இந்த பெரிய குழு மேல கை வைக்கும்போது, ம இழந்த உரிமைகளை இழந்த சின்ன குழுக்கள்லாம் இருப்பாங்களே, அவங்கள ஒண்ணு இணைஞ்சுட்டாங்க. இப்போ எரிபிள் சிட்டியோட கிழக்குல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா சண்டை நடக்க ஆரம்பிச்சது. ஆனா, இப்ப எரிபிள் சிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்களும் சொல்றாங்க. ஸோ உடனே பாப்புலர் மொபைலைசேஷன் ஃபோர்ஸ் இது யாரு? ஈரான் பேக்டு அப்படிங்களும் சொன்னாங்க. இவங்க ஈராக்குள்ள சேர்ந்துட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களோட ட்ரூப்ஸ வேக வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வேக வேகமா இந்த பசானி ட்ரைப் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா, அவங்க தான் ஆட்சி ஆள்றாங்க. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கேஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் கோர்மோர்ன் ரீஜன் பகுதியில பேர் கொஞ்சம் கட்டாகல. ஸோ அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அந்த கேஸ் ஃபீல்ட்ஸ புரொடெக்ட் பண்றதுக்காக ஈரான் பேக்டு பாப்புலர் மொபைலைசேஷன் ஃபோர்ஸ அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த பர்சானி ட்ரைப்ஸ காப்பாத்துறதுக்காக. இவங்க உள்ள வந்தோடனே அடுத்து இன்னொருத்தங்க சும்மா இருப்பாங்களா? துருக்கிக்காரங்க. அவங்க ஃபைட்டர் ஜெட்ஸ் ஸ்கிராம்பிள் பண்றது என்ன? 22 ட்ரோன்களுக்கு மேல இந்த எர்பிள் சிட்டிக்கு மேல பறந்துட்டு இருக்கு ஈராக்கோட வடக்கு பகுதியில் அப்படிங்கிறது போல இந்த இடத்துல பயங்கரமான காயினாவர்கள் இருதரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் லூஸ் விட்டாங்கன்னா ஈரான் சுத்தமா முடிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சிரியால இருந்து பேக் அடிச்சு முதல்ல லெபனான்ல இருந்து பேக், சிரியால இருந்து பேக், இப்ப ஈராக்ல இருந்து பேக் அடிக்க வைக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. கண்டிப்பா ஈரானோட ஒரு மாபெரும் யுத்தம் இருக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி. ஏன்னா இந்த கேஸ் ஃபீல்ட்ஸ், ஆயில் ஃபீல்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஹெர்கி கிளான் இருக்காங்க இல்லையா? ஏன்னா இவங்களுக்கு ஆதரவாக தான் துருக்கி வந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கணிப்பு. ஏன்னா இவங்கள தான் அரெஸ்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. மேபி வராங்க அப்படின்னா இந்த ட்ரைபு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எர்பில்ல இருக்கக்கூடிய கபாத் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பேர் கட்டவில்லை கபாத் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தா பிடிச்சிட்டு எர்பில் சிட்டி சென்டரை நோக்கி அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க இந்த ட்ரைப்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. பல அமைப்புகளும் இப்போ ஒருங்கிணைஞ்சிருக்காங்க. ஸோ இன்னொரு சிவில் வார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஏரியாவில் எப்படி பில்டப் ஆகுது, என்ன மாதிரி முடிவுகள் வரப்போகுது, யாருக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குன்றது ஏற்படுத்தி தான் அடுத்தடுத்த பிரச்சனைகள் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிராந்தியத்தில் எப்படி பில்டப் ஆகுது அப்படிங்கிறதே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.